Hello everyone, நான் உங்க நவீன் கணேஷ். வெல்கம் டு யூடியூப் சேனல் கேம் தேம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன், அதில் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாரி கைஸ், பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் இஷ்யூ ஏதாவது வந்துச்சு தான். ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, என்னதான் என்னை சுற்றி உங்களை மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தாலும் என்னை சுற்றி நெகட்டிவ் வைப்ஸும் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் எதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம இப்போ வந்து மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனில் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ் மீட்டர்ஸ் இன் 2 seconds. ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டியது என்னதுதான், நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூவில் வரப்போகிறது கிடையாது. ஒரு பெரிய வேல்யூ, அதாவது ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது 2 seconds உள்ள டைம் இருக்குதுல்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து நியூமரிக்கலாக வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம எஸ்ல தான் போட்டாகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்சலரேஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு ஆன்சர் வந்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்பவே சிம்பிள், மித்த எதுவுமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது மற்ற எதுக்குமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நான் இந்த கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள்னு தான் சொல்லுவேன். வெளியே இருந்து நீங்கள் எல்லா கான்செப்டையும் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வேறு எதுவும் கிடையாதுங்க. எஸ் இன்ட்டு 2 மீட்டர்/செகண்ட்². ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டியூரிங் த இன்டர்வல்ஸ் OA அண்ட் OB இன் வெலாசிட்டி டைம் கிராஃப் as shown below. ஸோ இந்த கொஸ்டின் நீட்டில் வந்திருக்குது, போன கொஸ்டினும் வந்திருக்குது. ஆனால் இந்த கொஸ்டின் நீட்டில் அடுத்தடுத்த வருஷங்களில் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லலாம், ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினில். ஸோ இங்கே ஈஸி கொஸ்டின் தான், ஆனால் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டா. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ் OA பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் AB இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, AB எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். AB வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த தீட்டாவோட வேல்யூவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சைட்ஸை வந்து பிரித்து எழுதிக்கிட்டு 2 ஈக்குவேஷன் நீங்கள் ஒன்றா கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, 1/3 கிடைக்கும். உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, ஸோ இங்கே பாருங்கள், OA பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ட்டு 3 OA இன்ட்டு 3 ஈக்குவல் டு ABன்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் அந்த 3யை பின்னாடி எடுத்துகிட்டு போய், அதாவது அந்த சைட் ரைட் சைட் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/3 இந்த வேல்யூ உங்களால் எடுக்க முடியுங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனால் ட்ரிக்கி. ஸோ அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து எப்படி இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க நீங்கள் தான் ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ சாரி, நான் வந்து ஆன்சரில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் வந்து ஆப்ஷன்லேயே பண்ணிடுவேன், அதாவது ஆப்ஷன்லேயே நான் அண்டர்லைன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ பாடி கவர்ஸ் 16, 18, 20, 22 meters இன் 5th, 6th, 7th, 8th செகண்ட். ஸோ nth செகண்ட் ஃபார்முலா உங்களுக்கு இதில் தெரிஞ்ச ஆகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த பாடி. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The body moves with a uniform velocity from rest. வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி ஒரு செகண்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதாவது அதோட மீட்டர்ஸ் வந்து மாறுது. ஸோ அஃப்கோர்ஸ் வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்காது. எ பாடி ஃப்ரம் ரெஸ்ட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. எ பாடி மூவ்ஸ் வித் அ இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் மூவ்ஸ் வித் அ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ இந்த இடத்து பார்த்தீங்கன்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னு நானே சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பியில் ரெஸ்ட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் பாருங்களேன், பாடி மூவ்ஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லியிருப்பேன். அதை நினச்சி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், வேறு எதுவுமே கிடையாது, இட்ஸ் மை ஃபால்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் தப்பு தான். ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்டு தான், ஆனால் ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னா வந்து அர்த்தம் வேறு. நீங்கள் வந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர். அதாவது பாடி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவ்ஸ் வித் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டியில் தான் மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா வந்து சிமிலராக இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படிக்கணும். ஸோ நமக்கு அதில் இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஈஸியாகவே நமக்கு கிடச்சிரும். அதாவது பாடி மூவ்ஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் இப்போ இந்த கொஸ்டினை கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த பாடி மூவ்ஸ் வித் டி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். த பாடி மூவ்ஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் தென் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா தப்பு.
யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருந்து கரெக்டான பாயிண்ட். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பாடி எடுத்துக்கிட்டோம்னா ரெஸ்ட்லேருந்து போகாது. இங்கே பாருங்கள், கவர் 16, 18, 16லேருந்து தான் கவர் ஆக ஆரம்பிக்குது. 16லேருந்து தான் 18, அந்த சீக்வன்ஸ் வந்து 16ல் தான் ஆறவே முக்கியது, 0லேருந்து ஆரம்பிக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ நான் திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இதே நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லேருந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் போல் a body moves with the initial velocity and moves with யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்னதான் இப்படி ஆகிடுச்சுன்னு. ஸோ சாரி ஃபார் தட். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் கேன் பி செட் வித், அதாவது வாட் கேன் பி செட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி இஃப் இட் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ 0. ஸோ இது ரொம்பவே சிம்பிள். டிஸ்டன்ஸே கவர் பண்ணலதா எங்கே இருந்துங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் மாதிரி தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஸோ போன கொஸ்டின் லைட்டாக ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கடைசியில் பக்காவாக சொல்லிட்டேன். ஸோ அண்ட் அட்லெட்டே அது எனக்கு வாயில் வராது. ஃபினிஷஸ் எ ரவுண்ட் ஆஃப் சர்க்குலர் ட்ராக் of radius r in 40 seconds. What is the displacement at the end of 2 minutes 20 seconds? So இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2r is the correct answer. 2 into radius. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்கும். ஸோ radius in 40 seconds. What is the displacement of the body at the end of 2 minutes 20 seconds? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 into r பண்ணணும்னா என்னது 2 minutes 80 seconds மாறுமா? எனக்கு சரியாக தெரியல ஏன் இது வந்து இப்படி இருக்குது. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் எதுக்கோ. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து 1 minute 10 seconds இருந்தாலும் அது 2r தான் பார்த்தீங்கன்னா அது எண்ட் ஆஃப் 20 secondsல சர்க்குலர் ட்ராக்கே வெறும் 40 seconds தான். ஸோ அதை வந்து சுற்றி வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 2r தான் இருக்க முடியும். ஸோ 2r இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு இது நான் பண்ண எக்ஸ்ப்ளனேஷன் புரியல தான் நீங்கள் நெட்டில் போய் போட்டால் உங்களுக்கு வராதுங்க, அதுதான் வந்து உண்மை, ஹிந்தியில் தான் வரும். ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழில் யாரும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா தமிழில் வேறு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பேன். வேறு யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கிறதுனால, அதாவது இந்த மாதிரி தனித்தனியாக கொஸ்டின் எடுத்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு யாராவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அவங்களோட இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு முக்கியம். என்னது தான் என் சேனல் ஃபாலோ பண்ணுறதோ அடுத்தவங்க சேனல் ஃபாலோ பண்ணுறதோ எனக்கு ட்ரூவாக இருக்கிறதோ அவங்களுக்கு ட்ரூவாக இருக்கிறதோ உங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களுக்கு என்ன முக்கியம் தான் நீட்டாக கிராக் பண்ணி ஆகணும். அதுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சுயநலமாக நீங்கள் வந்து சுயநலமாக தான் யோசிக்கணும். ஸோ நான் வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அ பாடி இன் யூனிஃபார்ம் மோஷன்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கொஸ்டின் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் ஆஃப் த பாடி இந்த யூனிஃபார்ம் மோஷன்னு கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ போத் ஏ அண்ட் பி ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபுமே பார்த்தீங்கன்னா வந்து நாட் பாசிபிள் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்மாக இருக்க மோஷனுக்கு வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாதுங்க. ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் த ராங் ஆன்சர், ஐ மீன் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ if a car travels 2/5 of the total distance with the speed v1 and 3/5 of the distance with speed v2, the average speed is, so இங்கே பாருங்கள் speed v1 வச்சு 2/5, ஸோ 2/3 நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், 2/5, அதுக்கப்புறம் பாருங்கள் 3/5. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீடு, வெரைட்டி ஆஃப் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது, அதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்கொயர் வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் போடல, அதனால தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் வேணால் போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. நான் வந்துட்டு ஏன்னா இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பயாலஜி மட்டும் அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணவே மாட்டானுங்க, அப்படியே வந்து பிளாங்காக போட்டிருக்கானுங்க.
ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் சி தான். நீங்கள் இதோட கரெக்ட் ஆன்சர் பார்க்கணும்னா கொஸ்டினை பார்த்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்காதீங்கன்னு தான். கடைசியில் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எ மேன் லீவ்ஸ் ஹோம் ஃபார் அ சைக்கிள் ரைட் அண்ட் கம்ஸ் பேக் ஹோம் after a half an hour ride covering a distance of 1 kilometer. What is the average velocity of the cycle? So average velocity பார்த்தீங்கன்னா வந்து 0. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும். ஸோ இது நீங்களே படித்து பாருங்களேன், உங்களுக்கே வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எ மேன் லீவ்ஸ் ஃப்ரம் அ சைக்கிள் ரைட் அண்ட் கம்ஸ் பேக் ஹோம் ஆஃப்டர் அ half an hour ride covering a distance of 1 kilometer. ஆவரேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே கேன்சல் 0 தான் கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி நான் சொல்கிறேன். ஸோ எ பேர்ட் ஃப்ளைஸ் வித் அ ஸ்பீட் 10 km/h and a car moves with a uniform speed 8 km/h. ஸோ வந்து ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிட்டான். both start from B to A at the same instant, அதாவது BA equal to 40 km. The bird after reaching A flies back immediately to meet the approaching car. ஸோ அப்ரோச்சிங் கார் மீட் பண்ணுறதுக்காக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த கார் இட் ஃப்ளைஸ் பேக் டு ஏ, மறுபடியும் ஏ லைனுக்கே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. த பேர்ட் ரிப்பீட்ஸ் அன்டில் போத் த கார் அண்ட் த பேர்ட் ரீச் ஏ சைமல்டேனியஸ்லி. ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் மீட் ஆகும்போது, அதாவது அந்த பாயிண்ட்லேயே அந்த ஏ பாயிண்டில் வந்து அந்த காரும் அந்த பேர்டும் ஒரே நேரத்தில் மீட் ஆகும்போது. ஸோ அதுதான் எப்போ. வாட் இஸ் த, அது எப்போன்னு கேட்கல, வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ளோன் பை த பேர்டு. ஸோ பேர்டு பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி போயிட்டே வந்துருச்சு காரோட. ஏன்னா காரோட பார்த்திங்கன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்கள் வந்து பேர்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம். அதாவது km/h இருக்கிறத நீங்கள் மீட்டர்/செகண்ட்லேயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை கிலோமீட்டரில் கூட வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ 40/8 என்னதுங்க? சிம்பிளாக நீங்களே சொல்லுங்களேன். 40/8 என்னது? 5 × 10 என்னது? அதாவது 5 × 10 50. ஸோ 50 km வந்துடுச்சு. நான் வந்து சின்ன ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன், அது வந்து யூஸ் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட அந்த டயக்ராம் போட்டு கூட உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நான் வந்து சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The elephants A, B and C move with the constant speed in the same direction along a straight line in a given figure. The speed of the elephant A வந்து பார்த்தீங்கன்னா 5 m/s. Speed of the elephant C பார்த்தீங்கன்னா 10 m/s. The initially the separation between A and B is D. Separation சொல்லியிருக்கான். B and Cக்கும் பார்த்தீங்கன்னா வந்து D. When B catches C, the separation between A and C becomes 3D. What will be the speed of B? So நான் வந்து இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிருப்பீங்க. ஸோ ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீட் கொஸ்டின்ஸ்னு வரும்போது நீங்களே நினச்சிக்கோங்களேன், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்னா இப்படி தாங்க இருந்து ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருப்போம் எல்லா லெக்சர்ஸ்லேயும், அந்த மாதிரிலாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஈஸி கொஸ்டின்ஸ் வரும், ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அது நீட் எக்ஸாம்ன்றதே ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஜேஇயில் டஃப்பாக வரும். நம்ம ஜஸ்ட்டு நீட்டு தான் அட்டன் பண்ணுறோம். நீட்டுன்றது ஜேஇயை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பேசிக் தான். ஆனால் அதோட காம்படிஷன் வேர்ல்டு லெவல்லே அதிகம், இந்தியா லெவல்லே அதிகம். ஸோ ஸ்பீட் ஆஃப் எலிஃபண்ட் வே பார்த்தீங்கன்னா 5 m/s. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் எலிஃபண்ட் சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பி கிடையாது, சி பார்த்தீங்கன்னா 10 m/s. ரெண்டுத்தையும் அசம்ஷனில் வச்சுருக்கோம். இனிஷியலி த செப்பரேஷன் பிட்வீன், அதாவது பி செப்பரேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏ எலிஃபண்ட்டுக்கும் பி எலிஃபண்ட்டுக்கும் இருக்க செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பி எலிஃபண்ட்டுக்கும் சி எலிஃபண்ட்டுக்கும் இருக்க அந்த செப்பரேஷன், அந்த டிஸ்டன்ஸ், காமன் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அதுவும் டியாக தான் இருக்குது. ஸோ டின்றது என்ன தான் வந்து பார்த்திங்கனாலும் டின்னு கொடுத்துருந்தாலும் ஈஸி தான். ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ. ஸோ டின்றது அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸும் 1, பிக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸும் 1. ஸோ இப்படி தான் சொல்ல வரேன். ஸோ வென் பி கேச்சஸ் சி,
ஸோ இப்போ இருக்க அந்த பி இருக்குதுல்ல, அதாவது இங்கே ஏலேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸும் பியிலேருந்து சி வரைக்கும் போகிற குறிப்பிட்ட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும்ல, அந்த பி நடுவில் இருக்குதுல்ல, அது வந்து சியை போய் கேட்ச் பண்ணும் போது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த செப்பரேஷன் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஸோ பி வந்து சியை போய் கேட்ச் பண்ணும் போது ஏ அண்ட் சிக்கும் இருக்க செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 3Dயாக மாறிடும். ஸோ வழக்கமாக இந்த 2Dன்னு இருந்துச்சு தான் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க 3Dயாக மாறிடும். இதோட வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் பி தென், பியோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்கான். இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 15 மீட்டர்/செகண்ட். ஸோ அங்கே இருக்குதுல 15 மீட்டர்/செகண்ட், சாரி நான் அங்கே இருக்குதுன்னு தேவலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 15 மீட்டர்/செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. ஸோ இது வந்து சிம்பிளாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள் 10 + 5 = 15. ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது, சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த இடத்துல கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் ப்ளே எ மேஜர் ரோல். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இருக்க காமன் ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து டயக்ராமே போடுங்களேன், அப்போ கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கன்ஃபார்மாக கிடைக்கும். நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். 10 டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இன்னொன்று ஒரு 5 டிஸ்டன்ஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 15 டிஸ்டன்ஸ், அதுக்கு நடுவில் 3D இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து சிமிலராக தான் நான் வந்து, ஏன்னா இங்கே வந்து டயக்ராம் இல்லை, டயக்ராம் இருந்துச்சு தான் நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டயக்ராம் இல்லை, அதனால தான் உங்களை ஒரு கொஸ்டினையும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு வீட்டில் போய் சால்வ் பண்ணி பாருங்கள். நீட்லேயும் போய் சால்வ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம வந்து 11th கொஸ்டின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இஃப் அ பாடி ட்ராவல்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போகும்போது எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போகும்போது எதுவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, எல்லாம் பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே தான் இருக்கும். டைமும் மாறும், வெலாசிட்டியும் மாறும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மாறும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் மாறி தான் ஆகணும், வாய்ப்பே கிடையாது டைம் மாறாமல் இருக்கிறதுக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டியும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். 12th கொஸ்டின் பார்த்துடலாம். இனிமேல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. நான் இதை எதிர்பார்க்கல, எல்லா கொஸ்டினுக்கும் உட்காந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மற்ற யூடியூப் சேனல் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலாம், இல்லை தான் நான் ஜென்ரலாக அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ given here is the velocity time graph of the motion of a body. What is the distance traveled by the body during the motion? So during the motionல, அதாவது அந்த ஆக்டிவிட்டியில் இல்லை தான் அதோட பாத்வேல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க வேணாம், ஏன்னா சிலது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கல. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் நீங்கள் தான் போய் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நான் கிடையாது. நான் இப்போவே சொல்லிட்டேன், நான் வந்து போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி, அதாவது 12 × OC. ஸோ சாரி 12 × OC ப்ளஸ், அதாவது ஓக்கும் சியும் எங்கே இருக்குது, OC ப்ளஸ் AB இன்ட்டு AD. இது என்ன ஃபார்முலான்னு நான் சொல்லிடுறேன். இது என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல தான் ரொம்ப கஷ்டங்க. இது வந்து ட்ரபீசியம் ஃபார்முலா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து 12ன்ற வேல்யூ வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டான். ஸோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருக்குதுன்னு நினைக்கிறேன், என் கண்ணுக்கு தான் தெரியலையா, இல்லை 12ன்ற வேல்யூ மென்ஷன் பண்ணலையான்னு தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான். ட்ரபீசியம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. Which of the following graphs gives the equation V0t plus 12at square? ஸோ இது எது கொடுக்குதுன்னு பார்ப்போம், என்ன கிராஃபு. ஸோ சொல்லிடுறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து பின்னு கொடுத்துருக்கான். ஸோ பி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது என்னால் தான் ஹைலைட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர்னு. ஸோ இது பார்த்துங்க, V0ன்றது உங்களுக்கு என்னென்னு கெமிஸ்ட்ரியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிராஃப் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ வரும். ஸோ இது இந்த ஆப்ஷன் பி இருக்குதுல்ல, இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது தான்,
y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஃபார்மேட் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்மேட்டில் கொண்டு வந்தீங்கன்னா கிராஃப் வந்து இப்படி தான் போட்டாகணும். ஸோ வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஃபிசிக்ஸில் அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் ஒரு சாப்டரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா சாப்டரும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரே சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 இதுலேயுமே இருக்குது தனித்தனியாக. ஸோ பாருங்கள் மாற்றி கேட்டிருக்கான். இது வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டினா இல்லை கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ரெண்டுமே கம்பைனாக இருக்குது. கொஸ்டின் ஃபிசிக்ஸு கிராஃப் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து கெமிஸ்ட்ரியில் தான் இந்த கிராஃப் படித்தேன். எங்கன்னு வந்து சில பேருக்கு தெரியும், அது தேவையில்லை நமக்கு. ஸோ வாட் டஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் ஷோன் இன் த கிராஃப் இண்டிகேட். ஸோ இவங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் கிராஃபில் காமிக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து எது காமிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இண்டிகேட்ஸ் த மோஷன் இஸ் ரீடார்டட், அதாவது பேக்வேர்ட். ஸோ அண்ட் த பார்ட்டிகல் ஸ்டாப்ஸ். ஸோ ரிட்டார்டேஷன் நடக்குது, அதாவது மைனஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் அந்த மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா வந்து பார்ட்டிக்கல் வந்து ஸ்டாப் ஆயிடுதுங்க. இந்த கிராஃபில் அதுதான் வந்து காமிச்சிருக்கான். ஸோ அந்த டாட்டட் லைன் வந்து அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அது டாட்டட் லைன் ரெப்ரசன்ட் பண்ணல. ஸோ கிராஃப் பார்த்திங்கன்னா வந்துட்டு 20லேருந்து 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பார்ட்டிக்கல் வந்து நின்றுச்சு, அதனால தான் அந்த மாதிரி கோடு வந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃப் தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அப்பாடா கண்டிப்பாக முடிஞ்சுது கடைசியில். இது எக்ஸ்பிளைன் பண்ணி கன்ஃபார்மாக எனக்கு தொண்டையே வருந்திருச்சு. நான் தண்ணி கூட குடிக்கல நடுவில். இதை வந்து அப்படியே தான் எடுத்திருக்கா, ஸ்டாப் பண்ணவே இல்லை நடுவில். இதோட பார்த்திங்கன்னா வந்து நம்ம 14 கொஸ்டின்ஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு கொஸ்டின் மட்டும் நான் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். 3rd கொஸ்டின் நான் கடைசியில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு லைட்டாக சொதப்பிட்டேன், அதுதான் உண்மை. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. நான் அதை எல்லா வீடியோலையும் சொல்ல போகிறேன். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குதுங்க. அதுதான் ஒரு ஒத்துக்கிற உண்மைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னை மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. அடுத்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.